குட் மார்னிங். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமா? சொல்லுவதற்கு நான் ஆயத்தம். தேவன் தந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு உங்களிடத்துல வந்திருக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளப்பா எத்தனை முறை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் குறையாத செல்வமா இருக்கிறது. பொக்கிஷத்தை போல இருக்கிற உம்முடைய வசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அனுதினமும் மன்னாவாக வானத்திலிருந்து எங்களுக்கு பொழிந்து ஆவிக்குரிய விதத்திலே திருப்தி ஆகுகிறீர். இந்த நாளும் இன்னொரு முறை எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க. உபவாச ஜெபம் இருக்கா உங்க சபையில? உபவாச ஜெபம் இல்லாவிட்டா உங்க பாஸ்டர்மார கேளுங்க, நடத்த சொல்லுங்க. வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ உங்களுக்கு அனுகூலமான விதத்தில. இன்றைக்கு சபைகளிலே ஜெப கூடிகைகள் என்று சொல்லும்போது விசுவாசிகள் குறைந்து விடுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது ஆஜராகலாம் என்று நினைக்கிறாங்க தவிர உபவாச ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கிறாங்க. முக்கியமாக நமக்கு எந்த குறையும் இல்லாத போது, வியாதி இல்லாத போது, எந்த கஷ்டமும் இல்லாத போது, தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும் போது, தேவையானதெல்லாம் தரும்போது நாம ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்கிற நிலையில அலட்சியமாக இருக்கிறோம். ஆமோஸின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சியோன் அது தேவனின் பட்டணம். சியோன் தேவனுடைய ஆலயம். சியோன் தேவனின் சமூகத்தில் இருப்பது, தேவனின் பராமரிப்பில் இருப்பது. தேவனின் பாதுகாப்பு நமக்கு வந்த பிறகு, தேவனின் நன்மைகளை பெற்ற பிறகு, தேவாலயத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, அவருடைய சமாதான சந்தோஷங்களோடு விருத்தியான பிறகு, நமக்கு யுத்தங்கள் நின்றுவிட்ட பிறகு, போராட்டங்கள் இல்லாத போது நிர்விசாரமான சூழ்நிலை. தாவீது யுத்தங்கள் செய்து கொண்டிருந்த வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டாரு. உண்மையுள்ளவராய் தேவனுக்காக பராக்கிரமமானவர்களை செய்தார். ஒரு நேரத்திலே சக்கரவர்த்தியாக நிலை நின்ற பின்பு வசந்த காலத்திலே ஜனங்கள் யுத்தத்திற்கு போகும் நேரத்திலே சேனையை அனுப்பிவிட்டு அவர் வீட்டில படுத்துக்கொண்டு தூங்கினாராம். பிறகு என்ன நடந்தது என்று தெரியும் இல்லையா? என்னங்க, யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் யோசுவா யுத்தம் செய்யும் போது மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்தார். இன்றைக்கு ஜெபமும் இல்லை, போராடுவதும் இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்றார் பவுல். நாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பிறகு சாட்சி பகிர வேண்டும். அப்படி இல்லாமல் என்னுடைய தேவை தீர்ந்தது, என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்தது என்று நீங்க நிர்விசாரமா இருந்தாலாம் உங்களுக்கு ஐயோ. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை ஒரு முறை பாருங்க. நம்முடைய ஆலயங்களின் நிலைமையை பாருங்க. ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கிற, தேவ ஊழியர் என்று சொல்லிக் கொள்கிறவர்களின் நிலைமையை பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக பெயர் வைத்துக் கொண்டு எவ்வளவு கேவலமான, எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்கிறாங்க பாருங்க. எழுதியிருக்கிறபடி உங்கள் நிமித்தம் அல்லவோ என்னுடைய நாமம் அந்நிய ஜனங்கள் நடுவே தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறபடி, தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் உண்டாகையிலே நீங்க ஹல்லேலூயா என்று சும்மா இருந்தா போதுமா? உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நான் நல்லாதான் இருக்கிறேன் என்று நினைத்தால் அது சரியா? இல்லங்க. உபவாச ஜெபம் நாம செய்வது அது நமக்காக மாத்திரம் அல்ல, இன்னும் அநேகருக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகத்துல பார்த்தால் இங்கே நெகேமியா அவர் அரண்மனையில இருக்கிறாரு. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறார். அப்படி என்றால் அவர் இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா, ராஜா எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கிறாரு. ராஜா எதுல பானம் பண்ணுகிறாரோ அதுல இவர் குடிக்கிறாரு. அவ்வளவு பெரிய எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ராஜாவின் பக்கத்தில் இருக்கவங்க ராஜாவை போல இருப்பாங்க.
அவருக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அவருக்கு தேவ ஜனங்களை குறித்த பாரம் இருந்தது. அவர் எருசலேமிலே இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் அறிந்தபோது, எருசலேமில் இருக்கிறவர்கள், நெகேமியா 1:3 எருசலேமில் இருக்கிறவர்கள் சிறைப்பட்டார்கள் என்றும் அவர்கள் தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் என்றும், எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது என்றும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ரொம்ப மோசங்க எருசலேமிலே சூழ்நிலை. அந்த எருசலேமிலே தான் சீயோன் மலை இருக்கிறது. அது தேவனுடைய பட்டணம். அது நமக்காக தேவன் பரம எருசலேமை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிறோம் இல்லையா? அந்த காலத்தில் எருசலேமில் மாத்திரமே தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்திலே தேவ சந்நிதி கெடுக்கப்பட்டது. அந்த தேவாலயத்திலே ஆச்சார சடங்குகள் நடக்குதே தவிர ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கும் படியாக அங்கு இல்லை. அந்நிய ஜனங்களுக்கு அவர்கள் ஏளனமாகிட்டாங்க. அந்த எருசலேமினுடைய பட்டணத்தின் அலங்க சுவர்கள் இடிக்கப்பட்டது, ஆலயத்தினுடைய பிராகாரங்கள் சுட்டெரிக்கப்பட்டது, பாடுகளில் இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள் நிந்தையில் இருக்கிறாங்க என்று அறிந்தபோது, ஹல்லேலூயா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் ராஜாவோட அரண்மனையில் இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தேன். தேவ ஜனங்களுடைய துன்பங்களை குறித்து நம்ம கேள்விப்படும் போது, நம்முடைய தேசத்துல அநேக மாநிலங்களிலே கர்த்தரை நம்பினதினாலே அநேக துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க தேவ ஜனங்க. தேவ ஊழியர்கள் அவமானப்படுத்தப்படுகிறாங்க. அவங்கள பயங்கரமா துன்புறுத்துகிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. அநேகர் சாட்சிகளாக மறிக்கின்றாங்க. இதை கேள்விப்படும் போது நம்முடைய மாநிலம் பாதுகாப்பா இருக்கு, நம்ம நல்லா இருக்கிறோம் என்று நினைக்காமல், ஒரு சில தேசங்களிலே மனித பலியாக இயேசுவை நம்பினவர்களை கூட்டு கொலைகளாய் அநேகரை கொலை செய்கிறார்கள் என்று தெரியும் போது, ஐயா நீர் கிருபை காண்பியும் என்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் நம் மீது இல்லையா? எங்க சபை நல்லா இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்க சபை நல்லா இல்லை என்ற போது உதவுற கடமை உங்களுக்கு இல்லையா? எங்க சபை, உங்க சபை என்பது என்னங்க? கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்ட சபை, உலகம் முழுவதிலும் ஐக்கியமா இருக்க வேண்டிய சபை. இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிற அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து, சரீரத்துல கை கடிப்பட்டால் உடல் முழுவதுக்கும் அது வலி இல்லையா? தேவ பிள்ளைகளாகிய நாம, சபைகள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவங்க எங்க துன்புறுத்தப்பட்டாலும், எங்க வேதனையில் இருந்தாலும் அவங்களுக்காக நமக்கு பாரம் வர வேண்டும். நெகேமியாவின் இருதயத்தை பாருங்க. அவர்களுக்காக உபவாசம் இருந்து சில நாட்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஏதோ ஜெபிப்பது கிடையாது. சில நாட்கள் துக்கத்தோடு உபவாசம் இருந்து பரலோகத்தில் இருக்கின்ற தேவனை நோக்கி அப்படியாக விண்ணப்பம் செய்கின்றார். விண்ணப்பத்தோடு செய்கிற ஜெபம். ஒரு சிலர் அவங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்களால ஜெபிக்க முடியாது. அவங்களுடைய பட்சத்துல நாம ஜெபிக்க வேண்டும். படுக்கையில வியாதியஸ்தரா இருக்கும்போது அவங்க புலம்ப கூட சக்தி இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆகவே பாருங்க, அவங்களுக்காக நாம விண்ணப்பிக்க வேண்டும். 4 சுவர்களுக்குள்ளே அடைக்கப்பட்டு வெளியிருக்கிறவர்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அடைபட்டு கிடக்கிறவர்கள், அவங்க யாருக்கும் அவங்க துன்பத்தை சொல்ல முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். பேதுருவை சிறைச்சாலையில வைத்து சிரச்சேதம் பண்ண ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கையிலே அந்த இரவு சபை முழுவதும் மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபித்த போது எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. 3 காவல்களை தாண்டி பேதுரு வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். அது ஜெபத்தின் வல்லமை. சபை ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிகள் ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை பார்க்க முடியும். தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் ஜெபித்தால் அற்புத ஆச்சரிய காரியங்கள் நடக்கும். நெகேமியா ஒருவனாக உட்கார்ந்தார். முன்பு யாரும் வரவில்லை, யாரும் ஜெபத்துக்கு வரவில்லை. முதல்ல நீங்க உட்கார்ந்து ஜெபிங்க. எங்க வீட்டுல யாருமே மாறல, நீங்க மாறினீங்கல்ல, நீங்க உட்கார்ந்து ஜெபிங்க. தேவன் அவங்களை மாற்றுவாரு.
நெகேமியா உட்கார்ந்து அழுது துக்கித்து சில நாட்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மன்றாடி ஜெபம் செய்கிறார். எப்படி என்றால், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உம்முடைய உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிறவரே, நீர் செவி கொடுத்து உம்முடைய கண்களை திறந்து உம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரின் பட்சமாக நான் செய்கிற இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். முதல்ல நம்ம விண்ணப்பிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று உணர்ந்து கொண்டா அவ்வளவு விசுவாசத்தோடு நம்ம அவரை கேட்போம். இவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை நேசித்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறவரும் உடன்படிக்கை நிலைநிறுத்தி செவி கொடுக்கிறவரும் உம்முடைய கண்களை திறந்து உம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் எப்படி ஜெபிக்கிறாருங்க. உம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் செய்கிற ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். நான் பாவம் செய்யவில்லை என்று திருப்தியாகாமல் உங்க பிள்ளைகளும் உங்க குமாரர் பாவம் செய்தாலும் அது உங்க பாவம் இல்லையா? என்ன செய்ய சொல்றீங்க? பிள்ளைங்க பாவம் செய்தா என்று சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகள் பாவம் செய்தால் நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க. சாபம் அவங்க மேல இருந்து நீங்கி போகும். உங்க கணவர் பாவம் செய்தால் நீங்க மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவரே, இந்த பாவம் என்னுடையதாக எடுத்துக்கொள்ளுங்க என்று அபிகயேல் எப்படியாக ஜெபித்தாலோ உங்க கணவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தின் நிமித்தம் உங்க வீட்டை கட்டிக்கொள்ளுங்க. அவிசுவாசிகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்காக நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். அவர்களின் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். விண்ணப்ப ஜெபம் என்றால் என்னவென்றால், இன்னொரு நபருடைய அவர்களாக உங்களை நீங்க அந்த இடத்துல உங்களை நீங்க வைத்துக் கொண்டு ஜெபிப்பது. ஏதோ அப்படி காண்பித்து ஜெபிப்பதல்ல. அந்த நபர் நானே உமக்கு எதிரே பாவம் செய்தேன், நானே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நானே என்பது போல நீங்க அவங்க பட்சத்துல நீங்க ஒத்துக்கொண்டால் உங்களின் நிமித்தம் அவர்களை மன்னிப்பார். அன்றைக்கு ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கிற நேரத்திலும் கூட, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீரும் என்று அவர்கள் பட்சத்துல ஜெபித்ததினாலே அந்த சாபத்திற்கு ஆளாக வேண்டிய சவுல் அந்த ஜெபத்தின் நிமித்தம் பவுலாக மாறி பெரிய ஊழியக்காரனார் என்று பார்க்கிறோம். நாம மற்றவர்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். நான் அவர்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்கிறேன். அது மட்டுமல்ல, நான் என் பிதாக்களின் வீட்டு பாவத்தை அறிக்கை செய்கின்றேன். என்னுடைய பாவங்களையும் என் பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கை செய்கிறேன் என்று பச்சாதாபப்பட்டார். வாங்க, இன்றைக்கு உபவாச ஜெபம் கல்வாரி சபையில நடக்கிறது. நீங்க உங்களுடைய சபையில ஜெப கூட்டத்துல கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களோடு கூட நீங்களும் ஒருவேளை உபவாசம் இருந்து இருக்கிற இடத்துல நீங்க ஜெபிங்க. விண்ணப்ப ஜெபம் செய்யும் போது அநேகர் பிசாசின் கட்டுகள்ல இருக்கக்கூடியவர்கள், வியாதிகளில் கஷ்டங்களில் இருக்கிறவங்க விண்ணப்பம் செய்யும் போது உபவாச ஜெபத்தின் வல்லமையினாலே அநேக அற்புதங்களை பார்க்க முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை உடைய பாத சமூகத்தில் சேர்ந்திருக்கிறோம். நிர்விசாரமா இருக்கிற, அலட்சியமாய் கவலை இல்லாமல் ஜெபத்தின் விஷயத்துல அலட்சியமா இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்று, விண்ணப்ப ஜெபம் மிக முக்கியமா இந்த கடைசி காலத்துல எவ்வளவு அவசியமானது என்று உணர்ந்து கொண்டு எங்களை சுற்றி பார்க்கும்போது உம்மை வேதனைப்படுத்துகிற, உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துகிற, உம்முடைய நாமத்தை வெட்கப்படுத்துகிற காரியங்களையும் பாதத்தில் வைத்து அவர்களுடைய பட்சத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்வதற்கு உம்முடைய அற்புதமான பதில்களை பெற்று நாங்களும் அவர்களும் கூட ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் சாபத்திலிருந்தும் தப்புவிக்கப்பட உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சமாக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமான பதில்களை நிச்சயமாக நமக்கு கொடுப்பாருங்க. நாளைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இதே அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.
ஹalleluya! மும்பை மற்றும் மும்பை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 14 அன்று தாராவியிலும், அப்படியே ஏப்ரல் 15 அன்று கோரேகாயன்லையும் 2 இடங்களிலேயும் 2 ஈவினிங்ஸ் கெட் டுகெதர்ஸை ஏற்பாடு செய்கிறோம். ஹிந்தியில வசனத்தை கேட்கிற உங்களை, தெலுங்கு மக்களை, தமிழ் மக்களை, மற்ற மொழி பேசுகிறவர்களையும், வசனத்தினாலே பலப்படுகிற உங்கள் அனைவரையும் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு தேவனின் பிரசன்னத்தை நாம் எல்லாரும் அனுபவித்து கர்த்தர் கொடுக்கிற தேவ செய்திகளை கேட்பதன் வழியாக, கர்த்தரை துதித்து ஆராதிப்பதன் வழியாய் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று ஜெபத்தோடு வருகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு கூட வாருங்கள். கவனிங்க, ஏப்ரல் 14 அன்று தாராவியிலே மார்னிங் ஸ்டார் ஸ்கூலிலே, அந்த ஸ்கூலுடைய வளாகத்திலே மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரே செஷன். அதே போல 15 புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கோரேகாவனில் இன்னொரு கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது அனுகூலமோ அல்லது 2 இடத்துக்கும் வந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாராவிலே முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் ஸ்கூல், நியர் சயான் ரயில்வே ஸ்டேஷன், தாராவி, மும்பை. ஏப்ரல் 14 மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் கீழே இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது திரையில இருக்கிற இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல ஏப்ரல் 15 அன்று கோரேகாவனிலே மகாராஷ்டிரா வித்யாலயா ஹால், மோதிலால் நகர், கோரேகாவன் வெஸ்ட், மும்பை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மட்டுமே. நிச்சயமா வாருங்கள். உங்களை நேரடியாக சந்திக்கவும், உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த 2 நாட்களும் கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்கின்றோம். இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா வருவீங்க இல்லையா?